நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தம் உள்ளவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாயிருக்கிறார். காலை நேரத்திலும் கூட நம்முடைய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் ஆண்டவர்களை பலப்பட்டு தேவனுக்கென்று காணப்படுவோம். கர்த்தர் நம்மை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. இந்த காலை வேளையில் நாம் தியானிக்கும்படியாக சங்கீதங்களின் புத்தகம் 103வது சங்கீதம் 10வது வசனம். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். நம்முடைய தேவனுடைய மன்னிக்கிற சுபாவத்தை குறித்து இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறத பார்க்கிறோம். பாவங்களுக்கு தக்கதாக செய்யவில்லை, அக்கிரமங்களுக்கு தக்கதாக சரி கட்டவில்லை. எவ்வளவு நம்மை நேசிக்கிற தேவனாக இருக்கிறார் பாருங்கள். ஒருவேளை நாம இருந்தால் கூட மற்றவர்கள் நம்மை வேதனைப்படுத்தும் போது அதற்கு சரியாய் அவர்களுக்கு திருப்பி செலுத்த வேண்டும் என்கிற ஒரு மாம்சீக சுபாவத்துக்குள்ளாக நாம் தள்ளப்பட்டு விடுகிறோம். ஆனால் இந்த இயேசு அப்படி அல்ல. தன்னை மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போல தம்முடைய வாயை திறவாதிருந்தார். பாருங்க, சர்வலோகத்தையும் படைத்த தேவனை பாருங்க இந்த உலகத்தில் வந்து அவரை பாருங்க அன்றைக்கு அந்த ரோம பேரரசு அவரை சிலுவையில் அங்கே ஒப்பு கொடுத்தது. பிரதான ஆசாரியர் வேதபாரகர் சிலுவையில் ஒப்பு கொடுத்தார்கள். இவனை சிலுவையில் அறையும் என்று சொல்லி அவர்கள் கூக்குரல் இட்டார்கள் என்று பார்க்கிறோம். அப்படி இருந்தும் கூட அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். இந்த நாளில் தேவ பிள்ளைகளாகி நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கு நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். பாவத்தை குறித்து நாம் பார்க்கும்போது நீதிமொழிகள் 24:9 வசனம் சொல்லுகிறது, தீய நோக்கம் பாவமாம். எந்த ஒரு காரியத்துக்கும் தீய நோக்கம் பாவமாக இருக்கிறது. தீங்கான நோக்கத்தோடு நாம் ஒரு நல்ல காரியம் போல ஒன்றை செய்வோமே ஆனால் அது தேவ சமூகத்திலே பாவமாக இருக்கிறது. காரணம், கர்த்தர் அந்த நோக்கத்தை பார்க்கிறார். காரணம், கர்த்தர் நம்முடைய இருதயத்தை அறிகிற தேவன் என்று பார்க்கிறோம். மனுஷனுக்கு தெரியாது, வெளிப்படையான தோற்றம்தான் மனுஷனுக்கு தெரியும் என்று பார்க்கிறோம். ஆகவே நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து அறிகிற ஆண்டவருக்கு முன்பாக நாம் உண்மையுள்ளவர்களாக காணப்படுவோம். விக்கிரக ஆராதனை ஒரு பெரிய பாவமாக இருக்கிறது. ஏசாயா 31:7 வசனத்திலே படிக்கிறோம், உங்களுக்கு பாவமாக உங்கள் கைகள் செய்திருந்த வெள்ளி விக்கிரகங்களையும் பொன் விக்கிரகங்களையும் உங்களில் ஒவ்வொருவரும் அக்காலத்திலே வெறுத்து விடுவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விக்கிரகத்தை வெறுக்கிற ஒரு சுபாவம் ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நமக்கு உண்டாக வேண்டும். நம்முடைய கைகள் செய்திருந்த விக்கிரகத்தை நாம் வெறுத்து ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கும்படி நம்மை ஆண்டவருக்கென்று சமர்ப்பணம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். இன்னும் கூட பாவத்தை குறித்து சங்கீதக்காரன் சொல்லுகிறான். 39ஆம் சங்கீதத்திலே 1 வசனம், என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்க மட்டும் என் வாயை கடிவாளத்தினால் அடக்கி வைப்பேன் என்று சொல்லுகிறான். நாவினால் பாவம் செய்யக்கூடாது என்கிறதுல அவன் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்கிறான். இந்த காலை நேரத்திலும் நாமும் கூட நம்முடைய ஒவ்வொரு அவயவத்தினாலும் பாவம் செய்யாதபடிக்கு, ஆண்டவரே என் சரீரத்தினால் நான் பாவம் செய்யாதபடி, அதன் மூலம் என்னுடைய சரீரம் கரைப்பட்டு விடாதபடி, என்னுடைய ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் ஆண்டவருக்கு முன்பாக உண்மையாக இருக்க, கரைதுறையற்றதாக இருக்க, பரிசுத்தமாக இருக்க, நம்முடைய வருகை நாளுக்கென்று ஆண்டவரே ஆயத்தத்தோடு காத்திருக்க எனக்கு கிருபை தாரும் என்று கர்த்தரிடத்தில் கேட்போம். கர்த்தர் நம்மை நடத்துவார். பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை அவர் நமக்கு தருவார். அவர் சொல்லுகிறார், நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். நம்மை பரிசுத்தமாக்குகிற ஒரு தேவன் நமக்கு இருக்கிறார். நாம் கவலைப்பட வேண்டாம். கர்த்தருடைய வழிகளில் நம்மை ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். ஜெபிப்போம். நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தமாக இருங்கள் என்று சொன்ன எங்கள் நல்ல ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். நீர் எங்களுடைய பாவங்களுக்கு தக்கதாக எங்களுக்கு செய்யாமலும் எங்களுடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக எங்களுக்கு சரி கட்டாமலும் இருக்கிறேன். இந்த நாட்களில் ஜீவனுள்ள தேவனுடைய வழிகளை பற்றி கொண்டு விசுவாசத்தில் தேவனுக்காக காணப்பட பரிசுத்தாவியானவர் கிருபை தார். உம்முடைய பிள்ளைகளை அதிகமாய் ஆசீர்வதியும். இந்த நாள் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். துதிக்கான மகிமை எடுத்துக்கொள்ளும். இந்த பண்டிகை நாட்கள் மிகுந்த சந்தோஷமாய் மிகுந்த ஆசீர்வாதமாய் இவர்கள் கிறிஸ்துவிலே மகிழ்கிற நாட்களாய் காணப்படட்டும். வரக்கூடிய புத்தாண்டையும் ஆசீர்வதியும். பெரிய காரியங்களை செய். இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.